டிப்ஸ் 885. காலிஃப்ளவர், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாவற்றையும் பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். ஏலக்காய், சோம்பு, கிராம்பு, கசகசா, தேங்காய் சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக அரைத்து கொள்ளவும். வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் தக்காளி சேர்த்து வதக்கி அரைத்த கலவையை உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கவும். இந்த காலிஃப்ளவர் சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். டிப்ஸ் 886. ஒரு கரண்டி நெய்யை அடுப்பில் வைத்து காய்ச்சி அதை பஜ்ஜி மாவோடு கலந்து பஜ்ஜி செய்தால் பஜ்ஜி வாசனையாக இருக்கும். டிப்ஸ் 887. ஈரமான பாத்திரத்தில் முட்டையை உடைத்து ஊற்றி கலக்கினால் வெள்ளைக்கரு பாத்திரத்தில் ஒட்டி வீணாவதை தவிர்க்கலாம். டிப்ஸ் 888. மீன்களை எண்ணெயில் பொரிக்கும் பொழுது அதன் வாசனை அடுத்தடுத்த வீடுகளுக்கு பரவும். இதை தவிர்க்க மீன்களை பொரிக்கும் பொழுது அடுப்பின் அருகில் பெரிய மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து கொள்ளலாம். டிப்ஸ் 889. மீன் பாத்திரத்தில் மீன் வாசம் இருந்தால் சேகாத்தூளையும் புளியையும் சேர்த்து பாத்திரத்தை துலக்கினால் மீன் வாசம் போய்விடும். டிப்ஸ் 890. ரவா தோசை தயாரிக்கும் பொழுது இரவே ரவையை தண்ணீரில் கரைத்து வைக்கவும். மறுநாள் காலை தோசை வார்ப்பதற்கு முன் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து தோசை சுட்டால் சிவப்பாகவும் மொறுமொறுவென்றும் இருக்கும். டிப்ஸ் 891. பன்னீர் துண்டுகளை ஒரு டப்பாவில் முழுகும் வரை தண்ணீர் சேர்த்து உடன் 1 ஸ்பூன் வினிகரை ஊற்றி மூடி ஃப்ரிட்ஜில் வைத்தால் 1 வாரம் வரை கெடாமல் இருக்கும். டிப்ஸ் 892. வெள்ளை உளுந்தை வறுத்து விழுதாக அரைத்து தக்காளி சட்னியுடன் சேர்த்தால் சட்னி கமகமன் வாசனையாக இருக்கும். டிப்ஸ் 893. முந்திரி, பாதாம், கசகசா போன்றவைகளை அரைப்பதற்கு முன் ஊற வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து அரைத்தால் விரைவில் அரைப்படும். டிப்ஸ் 894. அரிசி கொதிக்கும் பொழுது 1 சிட்டிகை மஞ்சள் பொடி தூவினால் உலை நீர் கொதித்து வெளியே வழியாது.